ஹலோ ஜெலகுடீஸ், வெல்கம் டு மை சேனல் ஏகே விலாக்ஸ். ஸோ இன்றைக்கி என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோவை ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி தான் என்னுடைய லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீலிங்கான சோகமான ஒரு நாள்னு கூட சொல்லலாம். ஏன்னா என்னுடைய காலேஜுடைய லாஸ்ட் டே இது. லாஸ்ட் டே கிடையாது, லைக் நோ டியூ ஃபார்ம்லாம் முடிச்சுட்டு அட்டனன்ஸ் ஓவர் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் யாரும் வரமாட்டோம். அந்த மாதிரி ஒரு சில நாட்கள் இது. ஸோ இன்றைக்கி ஆல்ரெடி ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தோம், இன்றைக்கி வெளில போகணும் அப்படின்னு. ஸோ நோ டியூ ஃபார்மு அது இதுன்ட்டு எல்லாம் முடிச்சுட்டு சைன் பண்ணிவிட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங்கும் இன்றைக்கி தான். ஸோ எல்லாமே முடிச்சுட்டு வெளியில் போகலான்ட்டு பிளான் பண்ணி வச்ச மாதிரியே கிளம்பிட்டோம். ஸோ இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் நோ டியூ இதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கிளம்புறதுக்கு. ஒரு 1:00 1:30 ஆகிடுச்சு கிளம்புறதுக்கு. ஸோ நியர்லி நாங்கள் தடா போகலாம், அப்புறமா தடா வேண்டாம், இது ஈசிஆர் கிட்டே போகலாம், ஈசிஆர் பீச்சுக்கு போகலாம் அப்படின்லாம் பிளான் போட்டு, அப்புறம் சுத்தமாக டைம் லேட் ஆனதுனால பெசன்ட் நகர் பீச்சுக்கு போயிடலான்னு பிளான் அப்படியே ரோடெலாம் மாற்றி கோத்துட்டேன். எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். ஸோ அப்படியே பெசன்ட் நகர் பீச்சுக்கு ரூட்டை விட்டுட்டோம். ஸோ பெசன்ட் நகர் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னும் போது தான் அங்கே பவுலிங் இருக்குல்ல, ஸோ அதையும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வண்டியை விட்டோம். ஸோ இதுதான் அந்த பிளேஸ். வந்துட்டோம். ஸோ இது பெசன்ட் நகரில் ரொம்ப நாளாக நான் பார்த்துட்டு இருந்தேன், உள்ளே போகணும் விளையாடணுன்னு. ஸோ இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் உள்ளே போய் விளையாட போகிறேன். ஸோ வாங்க, உள்ளே எப்படி இருக்குது, என்ன மாதிரி விளையாடலாம், என்ன எப்படி விளையாடணும், எவ்வளோ ரேட்டுன்னு எல்லாமே பார்த்துடலாம். ஸோ நாங்கள் உள்ளே வந்துவிட்டோம். ஸோ இதுதான் பவுலிங். ஆக்சுவலி இது இங்கே 2 கேம் இருக்குது, 8 pool கேம்ஸ், 8 balls அப்படின்னு சொல்லி இது இந்த கேம் ஒன்று. ஸோ அடுத்து பவுலிங். ஸோ இதுதான் இந்த கேம். சத்தியமாக சொல்கிறேன், அந்த 8 ball எப்படி இருக்கும்னு தெரியல, செம்மையாக இருந்துச்சு. நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை மக்களே, அப்படி இருந்துச்சு இது. ஏன்னா பால்ஸ் எடுத்து அடிக்கிறது, இந்த மாதிரி உருட்டி விடுறது, இதெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காதுன்னு நினச்சேன். ஆனால் செம்ம ஃபன்னாக போச்சு. என்னுடைய கடைசி நாள் மாதிரியே இல்லை. உண்மையாக சொல்லணுன்னா என்னுடைய 3 days இது. ஸோ நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் 3 days மாதிரியே இல்லை, எனக்கு அவ்வளோ ஆக்டிவாக இருந்தேன். ஸோ வயிறு வலிலாம் எங்கே போச்சுன்னே எனக்கு தெரியல. இதை பார்த்தோன்னே நான் அப்படியே ஹைப் வாங்க விளையாடலான்ட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஒரே ஃபன் பண்ணிகிட்ருந்தேன். பால் போடும்போது கீழெல்லாம் விழுந்து வாரி, பட் எனக்கும் சரி என் கூட இன்னொரு பொண்ணு இருந்தா, அந்த பொண்ணுக்கும் சரி பால் போய் தொலையவே இல்லை. லைக் சைட்லேயே போயிடுது. அதை அடித்து விட்டாலே லாஸ்ட்டு போகும்போது சைடு வாங்கிடுது. ஸோ என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு தெரியல. நாங்களும் போகிறோம். ஆனால் ஒருத்தன் எங்கள் கூட வந்தான். ஸோ அவன் மட்டும் எப்படி போட்டானே தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் தான் அவன் வந்தான். ஸோ அவன் என் ஃப்ரெண்டு தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் தான் அவன் போட்டான். போட்ட உடனே ஷாட்டு. ஸோ இங்கே நிற்கிறானே இவன் தான். எப்படி சொல்கிறது, என்ன அவன் போடுற எல்லாமே எனக்கு ஐ திங்க் அந்த மொத்த கேம்லேயுமே அவன் தான் வின் பண்ணான். 120 கிட்ட ஸ்கோர் எடுத்தான்னு நினைக்கிறேன். ஸோ நியர்லி 1 hour கிட்ட நாங்கள் உள்ளே ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ 1 hourனால் ஏசியில் தான் இருந்தோம் இருக்கிற வெயிலில். ஸோ ஏசியில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பீச்சுக்கு போய்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு உள்ளே வந்தது தான். ஸோ ஆளுக்கு 20 ball, 20 ball, அதாவது 10 தடவை விளையாடணும். ஒரு ஷாட்டில் 2 சான்ஸ் இருக்குது. ஒரு தடவை நீங்கள் ஆடினீங்கன்னா 2 ball நீங்கள் விளையாடலாம். அந்த மாதிரி நீங்கள் 10 வாட்டி விளையாடிக்கலாம். அடுத்து பால் ஒருத்தருக்கு 250 பே பண்ணால் 20 balls தருவாங்க. மேபி அதுக்கு மேலேயே நம்ம பே பண்ணிக்கலாம். பட் 250 for 20 balls 1 hourக்கு இது. ஆனால் 1 hour எப்படி போச்சுன்னே தெரில. ஐ திங்க் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக காசு கொடுத்து விளையாடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எப்படி டைம் போச்சுன்னே தெரில, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த கேம் பார்க்கும்போது இப்படி இருந்துச்சு. நான் போர் அடிக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் சத்தியமாக அது போர் அடிக்கவே இல்லை, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஸோ ஐ திங்க் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக போனோம் அப்படின்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். இவன் விளையாடின மாதிரிலாம் சத்தியமாக எங்களுக்கு சுத்தமாக வரலை. பார்த்து கதறிட்டு இருந்தோம். எடுத்தோன்னே இவன் தான் ஷாட். அங்கே பாருங்க. ஸோ அப்படியே போயிடுச்சு. அது டைம் எப்படி போச்சுன்னே தெரில. 10 நிமிஷம் மேலே தான் இருந்துச்சு. வேணால் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து கூட விளையாடலான்லாம் நினச்சோம். ஸோ அப்படியே ஆண்டான்ட்டு முடிவை மாற்றிட்டு பீச்சுக்கு போகணுன்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதையும் பீச்சுக்கு போயிட்டோம். ஃபோட்டோஷூட்காக தான் பீச்சுக்கு போயிருந்தோம். ஸோ அப்படியே அங்கே போய்ட்டு ஃபோட்டோஷூட்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு பேக் பண்ணி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஃபைனலி இந்த வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம். கண்டிப்பாக சொல்கிறேன், நாங்கள் போகும்போது யாருமே இல்லை. ஸோ நாங்கள் நல்லா ஃபன் பண்ணோம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கொஞ்சம் கும்பலாக போனீங்கன்னா 2 hours கூட உள்ளே இருக்கலாம் தாராளமாக. செம்ம ஃபன்னாக போகும், தாறுமாறாக போகும். ஸோ இது ஒரு பெஸ்ட் ஸ்பாட் இன் பெசன்ட் நகர்.
ஸோ கண்டிப்பாக இந்த பிளேஸை விசிட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.